தேவையில்லாமல் அதிகம் பேசுறதை எப்படி கட்டுப்படுத்துறது? புத்தர் சொல்லும் ஆழமான வழி, நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயம் நம்ம கையில இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் முழுசா நம்ம கையில இருக்கு. நம்ம பேசுற வார்த்தை. ஒரு வார்த்தை நட்பை உருவாக்கும். ஒரு வார்த்தை அதே நட்பை உடைக்கும். பல நேரம் நம்ம சொல்றோம், அது என் இன்டென்ஷன் இல்ல. ஆனா வார்த்தைக்கு இன்டென்ஷன் தேவையில்லை. அது வெளியே வந்துடுச்சுன்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். புத்தர் சொன்னார், ஒரு மனிதனை அவன் வார்த்தை உயர்த்தவும் செய்யும், அவனையே வீழ்த்தவும் செய்யும். இன்னைக்கு நம்ம பேச போறது மௌனம் பத்தி லெக்சர் இல்ல. தேவையில்லாமல் அதிகம் பேசுற பழக்கத்தை எப்படி மெதுவா அமைதியா கட்டுப்படுத்துறது, அதுதான். அதிகம் பேசுறவன் எல்லாம் தெரிஞ்சவன் இல்ல. அதிகம் பேசுறவன் பெரும்பாலும் உள்ளுக்குள்ள அமைதி இல்லாதவன். நம்ம ஏன் பேசுறோம்? நிரூபிக்க மறைக்க, கவனத்தை இழுக்க, தனிமையை மறக்க, இந்த எல்லாமே மனசுக்குள்ள நடக்குது. புத்தர் சொன்னாரு, மனசு அமைதியா இருந்தா வார்த்தைகள் தானாகவே குறையும். பேச்சு நாக்குல பிறக்கல, அது மனசுல பிறக்குது. எண்ணம் விதை, வார்த்தை மரம். ஒரு எண்ணம் வந்ததும் அதை கவனிக்காம விட்டுட்டா அது வார்த்தையா மாறும். யாரோ உங்களை இக்னோர் பண்ணிட்டாங்க, உடனே மனசுல ஒரு எண்ணம், அவன் என்ன மதிக்கல. இந்த எண்ணம் கவனிக்கப்படலன்னா வார்த்தையா மாறும். பின்னாடி உறவு பாதிக்கப்படும். ஒரு சீடன் புத்தர்கிட்ட கேட்டான், பகவான் எப்போ பேசணும், எப்போ பேசாம இருக்கணும்? புத்தர் சொன்னாரு, உன் வார்த்தை அமைதியை விட அழகா இல்லைன்னா மௌனம் தான் சிறந்த பதில். மௌனம் பலவீனம் இல்லை, அது ஆழம். பேசுறதுக்கு முன்னாடி 3 கேள்வி கேளுங்க. இது உண்மையா? இது தேவையா? இது மென்மையா? இந்த 3க்கும் ஆமாம் என்றா மட்டும் பேசுங்க. தேவையில்லாத உண்மை கூட அமைதியை கெடுக்கும். தினமும் 15 நிமிஷம் பேசாம இருங்க. ஃபோன் இல்ல, மியூசிக் இல்ல, டிஸ்ட்ராக்ஷன் இல்ல. அந்த சைலன்ஸ்ல என்ன தாட்ஸ் வருதுன்னு கவனிங்க. மௌனத்தில் நீ உன்னை சந்திப்பாய். பல உறவுகள் கெடுறது தேவையில்லாத விளக்கம், தேவையில்லாத பதில், தேவையில்லாத வார்த்தை. இதனாலதான் சில நேரம் மௌனம் தான் மிக தெளிவான பதில். தினமும் இரவு இந்த 3 கேள்வி கேளுங்க. இன்னைக்கு தேவையில்லாமல் பேசினேனா? யாரையாவது காயப்படுத்தினேனா? நாளைக்கு மெதுவா பேசலாமா? மௌனம் வந்தா சில பேருக்கு அசௌகரியம். ஏன்னா மௌனம் வந்தா அவங்களோட சொந்த எண்ணங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். மௌனத்தை பயப்படுகிறவன் தன் மனதை பயப்படுகிறான். அதிக வார்த்தை உறவுகளை மெதுவா அழிக்கும். எல்லா கேள்விக்கும் பதில் தேவையில்லை. சில கேள்விகளுக்கு மௌனம் தான் பதில். பேசாம இருக்க கற்றுக்கொள்ள 3 இல்ல 5 நிலைகள் இருக்கு. முதல் நிலை, உடனே பேசணும். 2ஆம் நிலை, ஒரு செகண்ட் வெயிட். 3ஆம் நிலை, பேசாம இருந்தா என்ன ஆகும்னு கவனிப்பு. 4ஆம் நிலை, மௌனத்தில் ஆறுதல். 5ஆம் நிலை, தேவையான இடத்துல மட்டும் பேச்சு. புத்தர் சில கேள்விகளுக்கு மௌனமா இருந்தார். அதுக்கு பேர் நோபல் சைலன்ஸ். அது ஈகோ இல்லாத, ஃபியர் இல்லாத, எஸ்கேப் இல்லாத சைலன்ஸ். 21 நாட்கள் தினமும் 15 நிமிடம் கான்ஷியஸ் சைலன்ஸ். ஃபோன் ஆஃப், மியூசிக் ஆஃப், ஜஸ்ட் அப்சர்வ். 21 நாளுக்கு அப்புறம் நீங்க கவனிப்பீங்க, பேசணும்னு தோணாது. வார்த்தைகள் எடைபடும், மனசு லேசாகும். குறைவா பேசுறவன் அமைதியானவன், அமைதியானவன் தெளிவானவன். புத்தர் சொன்னார், உன் மௌனம் உன் வார்த்தையை விட பெரிய ஆசிரியர். இந்த வீடியோ உங்களுக்கு அமைதி கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புத்தர் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மௌனம் உன்னை குறைக்காது, அது உன்னை உயர்த்தும்.